வாங்க வாங்க, வணக்கம் வணக்கம். நீங்கள் டைட்டில்லையும் தம்ப்நெயில்லையும் பார்த்தது உண்மைதான். எஸ், ஆமாம், நியூ பைக் வாங்க போகிறோம். ஒரு பைக் அப்டேட் இருக்குது. பார்த்தா நான் பைக் ஆல்ரெடி வாங்கி 948 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டேன். பட்டு நான் இப்போ தான் வீடியோ பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் நான் ஏன் புது பைக்கில் வீடியோ பண்ணலைன்னா இன்னும் கொஞ்சம் பழக்கம் வரட்டும். ஏன் தேவையில்லாமல் ஒரு புது பைக்கு இன்னும் நம்ம அதுக்கு யூஸ்டு ஆகாமல் விளாக் பண்ணோம்னா கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும். பழக்கமில்லாத பைக்கில் கான்சன்ட்ரேஷன் இல்லை, கொஞ்சம் விளாக் பண்ணிக்கிட்டே கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகிக்கல, கொஞ்சம் ரிஸ்க்கு. அதனால் சரி, அது கொஞ்சம் நான் ஃபஸ்ட்டு அந்த பைக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் எப்போ அந்த பைக் நமக்கு ஃபுல்லாக அந்த பைக் நமக்கு பழக்கத்துக்கு வருதோ அதுக்கப்புறம் அதில் விளாக் பண்ணிக்கலாம் தான் இன்னும் நான் அதில் விளாக் பண்ணாமல் இருக்கேன். இத்தனை நாளாக வீடியோ வராததுக்கு காரணமும் அதுதான். அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு. நான் ரைடு போய் ஒரு 5 மாதம் 6 மாதத்துக்கு மேலே ஆச்சு. வீடியோ வராததுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா எந்த ரைடும் போகலை. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் செமஸ்டர் எண்டுக்கு வந்துருச்சு. அப்போது அந்த அக்டோபர் அந்த டைமில் செமஸ்டர் எண்டு வந்துச்சு. ஸோ கொஞ்சம் ப்ராஜெக்ட் ஒர்க் அசைன்மெண்ட் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். அதனால எங்கேயும் ரைடும் பார்க்க முடியல, வேறு கண்டென்ட் எதுவும் எடுக்க முடியல, ரீட்டிங்லேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதனால் தான் எந்த வீடியோ வரல. அப்புறம் ரைடு இவ்வளோ நாளாக 6 மாதமாக ரைடு போகிறதுக்கு என்ன காரணம்னா, நான் இந்த பைக் அப்டேட்டுக்கு நம்ம நியூ பைக் வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னேன்ல. அதனால் ஃபஸ்ட்டு நான் ஒரு பைக் புக் பண்ணிட்டேன். அப்போலாம் அக்டோபர்லேயே ஒரு பைக் புக் பண்ணியிருந்தோம். என்ன பைக்குன்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் ஸ்க்ராம் 411 தான் நம்ம அக்டோபரில் புக் பண்ணியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா அவங்க ஒரு 1 மந்தில் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி பார்க்கலாம் அக்டோபர் ஸ்டார்டிங்கில் அக்டோபர் ஃபஸ்ட் வீக்கே புக் பண்ணிட்டோம். அப்படி பார்க்க நவம்பர் 1st or 2nd வீக்கில் அவங்க பைக் தர மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரின்னு நம்ம புக் பண்ணிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்க்ராம் 411 சில்வர் ஸ்பிரிட் புக் பண்ணியிருந்தோம். அப்புறம் நவம்பர் ஆச்சு. நவம்பரில் என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா அவங்க சில்வர் ஸ்பிரிட் இன்னும் ஸ்டாக் வரல. அதனால் நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக ஸ்டாக் வந்துருந்தாங்க. ஒரு 1 or 2 வீக்ஸில் வந்துருந்தாங்க. நானும் ஓகேன்னு வெயிட் பண்ணேன். அப்படியே வெயிட் பண்ணி டிசம்பர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க இன்னும் ஸ்டாக் வரல ப்ரோ, அது ரொம்ப டிமாண்டான கலரு, ப்ரீமியமான கலரு, கொஞ்சம் ஸ்டாக் வரல ப்ரோன்னு சொன்னாங்க. சரி, ஓகே, எப்போ தான் வரும் நான் முடிவாக சொல்லுங்கன்னு சொல்ல. ப்ரோ இல்லை ப்ரோ, ஜனவரி கண்டிப்பாக வந்துருந்தாங்க. இப்போ இயர் 2 வேறு ஆகிடுச்சு. உங்களுக்கு இப்போ வந்தால் 2022 சேஸ் மேனுஃபேக்சர் தான் வரும். நான் உங்களுக்கு ஜனவரி 1st வீக்கில் அல்லது பொங்கலுக்குள்ளே அல்லது பொங்கல் லீவில், அதாவது பொங்கல் அப்போது எனக்கு பொங்கல் லீவ் காலேஜில் 4 days விடுவாங்க. அந்த டைமில் அந்த பொங்கல் லீவுக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக 100% ஷியோராக ராயல் என்ஃபீல்ட் ஸ்க்ராம் 411 சில்வர் ஸ்பிரிட் கொடுத்துருவோம் ப்ரோன்னு சொன்னாங்க. நானும் ஓகேன்னு வெயிட் பண்ணேன். பொங்கலும் வந்துச்சு. போய் பார்த்தேன். கேட்கல, பொங்கலுக்கு முன்னாடி தரேன்னு சொன்னாங்க. பட் பொங்கலுக்கு முன்னாடி அவங்க தரல. அவங்க பொங்கல் அன்னைக்கு அந்த பொங்கல் ஃபுல் லீவில் பொங்கல் முடிஞ்சு 2 days எக்ஸ்ட்ரா லீவ் வந்துச்சு. அதில் தரேன்னாங்க. ஃபஸ்ட்டு 18 தரேன்னாங்க. அப்புறம் ஜான்வரி 18 தரேன்னாங்க. ஜான்வரி 18 ஷோரூமில் போய் கேட்டால் ப்ரோ வண்டி பில் ஆயிடுச்சு, இன்னொரு 2 days அல்ல 3 daysல வண்டி ஷோரூம் வந்துடும், சென்னையில் லோட் ஏறிடுச்சு, ஷோரூம் கண்டிப்பாக வண்டி வந்துடும், நீங்கள் Jan 20 or 22 நீங்கள் டெலிவரி எடுத்துக்கலான்னு சொன்னாங்க. நானும் ஓகேன்னு, ஏன்னா நான் அந்த அன்றைக்கி Jan 18 வண்டி வரலின்னா நான் கேன்சல் பண்ணலாங்கிற இதில் தான் போனேன். ஆனால் அவங்க பில் ஆயிடுச்சு, 2 daysல வந்துடும், சென்னையில் வண்டி லோடு கிளம்பிடுச்சுன்னு சொல்லங்காட்டி தான் நான் ஓகேன்னு கேன்சல் பண்ணாமல் வந்துட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே போச்சு. எனக்கு வேறு அந்த ஜானில் அந்த டைமில் எனக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சா. சரி, நானும் கொஞ்சம் அதில் பிஸி ஆகிட்டேன். அப்படியே 20 days போயிடுச்சு. 20 days போயிடுச்சு. நான் February 1 போய் கேட்டேன் நேரில், ப்ரோ என்ன ப்ரோ பில் ஆகிடுச்சு கிளம்பிடுச்சு, நீங்கள் இன்னும் வண்டி வரல,
அப்படின்னு கேட்டாங்க. அவங்க இல்லை ப்ரோ நாங்கள் தான் இப்போ தான் ப்ரோ ஹிமாலயன் தான் இங்கே பாருங்கள் இப்போ தான் ஹிமாலயன் பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அடுத்து ஸ்கிராம் தான் பில்ட் பண்ண போகிறோம், இப்போ ஹிமாலயன் ஃபுல்லாக பில்ட் பண்ணோடனே உங்களுக்கு ஹிமாலயன் வந்துடும், அதுக்கப்புறம் ஸ்கிராம் நான் பில்ட் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக இன்னும் 2 or 3 days வந்துடும். நாங்கள் என்னடா சொல்கிறீங்கன்னு ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா Jan 18 வண்டி பில் ஆகிடுச்சு, சென்னையில் கிளம்பிருச்சுன்னாங்க. அப்போ 2 days வந்துருந்தாங்க. 2 days கழிச்சு கிட்ட இல்லை ப்ரோ 1 or 2 days டிலே ஆக மாட்டிருக்கு, அதை டிரான்ஸ்லேஷனில் ஏதோ டிலே அப்படின்னாங்க. சரி நானும் வெயிட் பண்ணேன். அப்புறம் மொத்தம் என்ன சொன்னாங்கன்னா ப்ரோ லாரி சேலம் வந்துருச்சு ப்ரோ, சேலம் ஷோரூம்ஸ்க்கெல்லாம் அவங்க ஸ்டாக்கை டெலிவரி பண்ணிட்டு அப்புறம் தான் ப்ரோ ஈரோடு வரும் அப்படின்னாங்க. சரின்னு நானும் வெயிட் பண்ணேன். அப்படியே ஒரு 20 நாள் போயிடுச்சு. ஃபெப்ரவரி போய் கேட்டால் இப்போ தான் ஹிமாலயன் பில்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஸ்கிராம் பில்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வரும்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க எப்போ ஹிமாலயன் பில்ட் பண்ணி ஹிமாலயன் வந்து அதுக்கப்புறம் எப்போ அவங்க ஸ்கிராம் பில்ட் பண்ணி ஸ்கிராம் சென்னை லோடு ஏறி அது சேலம் வந்துடும். அப்புறம் அவங்க சொன்ன மாதிரி அப்புறம் சேலத்தில் வந்து அங்கேயே இருந்துக்கும். அப்புறம் அது எப்போ சேலத்துலேருந்து ஈரோடு வந்து நான் எப்போ பைக் எடுக்கிறது, அப்படியே நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதா கடைசி வரைக்கும். எப்போ அக்டோபரில் புக் பண்ண பைக்கு 1 monthல கன்ஃபார்ம் டெலிவரி எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. அவங்க ஆகுதுன்னு அப்போவே சொல்லியிருந்தாங்கன்னா ஏதாச்சும் முடிவு பண்ணிக்கலாம். அவங்க ஹோப் கொடுத்து ஏமாற்றிக்கிட்டே இருந்தாங்க. 2 days வந்துருங்கிறது, பில் ஆயிடுச்சுங்கிறது இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு வேண்டான்னு நான் அப்புறம் கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம ராயல் என்ஃபீல்ட் ஸ்கிராம் 411 எடுக்கலை. ஆமாம், இவ்வளோ நாள் வீடியோ லேட் ஆனதுக்கு காரணம், எந்த ரைடு போகாததுக்கு காரணம் இந்த பைக் டிலே ஆனது தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஃபெப்ரவரி டைமில் தான் எனக்கு இது இருக்குது. அந்த February 1 to 15 தான் எனக்கு ஹாலிடே, காலேஜ் லீவ், செமஸ்டர் முடியுங்காட்டி காலேஜ் லீவ் இருக்குது. நான் வந்து இங்கே கோயம்புத்தூரில் படிக்கிறேன். ஆனால் நான் பைக் ரிஜிஸ்ட்ரேஷனில் ஈரோட்டில் தான் பண்ணணும். எப்படி அந்த லீவுக்குள்ளே நான் ஏதாச்சும் ஒரு பைக் எடுத்தால் தான் என்னால் ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த லீவுக்குள்ளே முடிச்சுட்டு என்னால் காலேஜ் வர முடியும். என்ன காலேஜ் வந்துட்டுனா ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு என்னால் ஈரோடு போக முடியாது. ஏன்னா வீக்கெண்ட்ஸில் வந்து இது ஆர்டிஓ ஆஃபீஸ் லீவாக இருக்கும், வீக் டேஸில் எனக்கு காலேஜ் இருக்கும். ஸோ அதனால அவங்கள நம்பிக்கிட்டு இருந்தேன். நான் பைக்கும் எடுக்க முடியாது, அப்படியே எடுத்தாலும் அதை ரிஜிஸ்டரும் பண்ண முடியாது அடுத்த லீவ் வர வரைக்கும். அதனால நான் கேன்சல் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிராண்டில் வேறு ஒரு பைக் நான் டெலிவரி எடுத்துட்டேன். February 5 டெலிவரி எடுத்தோம். இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. அந்த பைக்கு இப்போ நான் 948 kilometers ஓட்டிட்டேன். அது என்ன பைக்குன்னு இப்போ நான் ரிவீல் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அது என்ன பைக்குன்னு தெரிஞ்சிடும். மொத்தத்தில் ஒரு பைக், நம்ம புது பைக் ஒரு வழியாக வாங்கிட்டோம். என்ன பைக்குங்கிறத மட்டும் நான் அடுத்த வீடியோவில் ரிவீல் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் கெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது என்ன பைக்காக இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கோயம்புத்தூர்லேருந்து ஈரோடு போயிட்டுருக்கேன். நம்ம சிண்டா வேறு சர்வீஸ் கொடுக்கணும், அதனால் ஈரோடு போயிட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டென்ட் அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி வீடியோ எடுக்க முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணி போட பார்க்குறேன். வீடியோ எடுத்து 3 மாதம் கழித்து போட மாட்டேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதுக்கு மேலே ரெகுலராக வீடியோஸ் வரும்னு நம்புகிறேன், நீங்களும் நம்புங்க. ஸோ ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்டைடு பைக்கர்.